Hi students, this is Abhimanyu, physics teacher at Sri Vidya Bharati Matriculation High Secondary School. In this session, we'll be looking into what is called a gravitational constant. Previous topicல என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா கிராவிடேஷன்ங்கிற லெசனில் நியூட்டன்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா பற்றி பார்த்துருப்பீங்க. அந்த இன்வர்ஸ் ஸ்கொயர் லாவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு மாஸஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். உதாரணத்திற்கு M1ங்கிற ஒரு மாஸ் இருக்குது, M2ங்கிற ஒரு மாஸ் இருக்குது. இது ரெண்டுக்கும் நடுவில் மாஸ்னால் ஏற்படக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா F is equal to G M1 M2 by R square அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அண்ட் அதனுடைய டைரக்ஷனில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் யூஸிங் வெக்டர்ஸ் அஃப்கோர்ஸ். அண்ட் இந்த மாஸ்னால் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் உண்டாகுது. அந்த ஈக்குவேஷனில் கேபிட்டல் லெட்டர் G அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அந்த ஜிங்கிறது தான் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது பொதுவாக எதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் ஃபார் கம்பேரிங் ஆப்ஜெக்ட்ஸ் வித் மாசஸ். இப்போ ரெண்டு சின்ன சின்ன மாசஸ் இருக்குது, அது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும், ரெண்டு பெரிய மாசஸ் இருக்குது, அது ரெண்டுக்கு நடுவில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஜிங்கிற வேல்யூ டிசைட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இட் இஸ் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே ரைட், அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். தி வேல்யூ ஆஃப் ஜி எக்ஸ்பிளைன்ஸ் வை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் சன் இஸ் ஸோ கிரேட் வைல் த சேம் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் நெக்லிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பான். ஓகே, இப்போ இந்த ஜி வந்துட்டு இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் விச் பிளேஸ் அ சிக்னிஃபிகண்ட் ரோல் இன் டிட்டர்மைனிங் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருப்பான். அடுத்து ஸ்மால் லெட்டர் ஜி அல்லது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இந்த வேல்யூவோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் இதனுடைய கண்டினியூஷனாக பார்ப்போம். நம்ம ஆரம்பிக்கிறது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கேபிட்டல் லெட்டர் ஜியில் ஆரம்பித்தாலும் முடிக்கிறது என்னமோ ஸ்மால் லெட்டர் ஜியில் தான் ஆரம்பிக்க போகிறோம். இங்கே இது ரொம்ப சிக்னிஃபிகண்ட், இது முக்கியம்னு சொல்லியிருப்போம். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஜி கால்குலேஷனுக்கே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். அது அப்படி தான் போகுது. ஓகே ரைட், பிஃபோர் கோயிங் இன்டு தட் ஃபர்ஸ்ட் இங்கே என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை எ மாஸ் M விச் இஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். பாருங்க, ஒரு எம்ங்கிற மாஸ், ஸ்மால் லெட்டர் எம்ங்கிற மாஸ் எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்குன்னு எடுத்துக்கலாம். எர்த்தோட சென்டர்லேருந்து அதனுடைய டிஸ்டன்ஸ் அப்போது ரேடியஸ் ஆஃப் த எர்த்துக்கு ஈக்குவல். அப்போ ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம்னா F is equal to minus G ME M by RE ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஏன்னா எர்த்தோட மாஸை கேபிட்டல் லெட்டர் MEன்னு வச்சுக்கிறோம், இந்த ஆப்ஜெக்ட் ஸ்மால் லெட்டர் M. எர்த்தோட மாஸ் மொத்தமாக அது சென்டரில் இருக்கிறத அசீவ் பண்ணிக்கிட்டோம்னா ரெண்டு மாஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரேடியஸ் ஆஃப் த எர்த்தாக இருக்கும். அதனால் RE ஸ்கொயர், இங்கே G வந்துடுது. ஓகே, அதை தான் இங்கே பார்த்துருக்கோம். நியூட்டன்ஸ் செகண்ட் லா படி F is equal to minus mg அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே, அப்போ இதுவும் ஃபோர்ஸ் தான், இதுவும் ஃபோர்ஸ் தான். ஓகே, MA தான் நியூட்டன் செகண்ட் லா படி. இங்கே எர்த்தனால ஏற்படக்கூடிய ஆக்சலரேஷன் தான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு MGன்னு போட்டுரும். இது நம்ம ஏற்கனவே நிறைய சாப்டர்ஸில் இதை பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகே, எர்த்தனால ஏற்படக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இது. இட் பேஸ்ட் ஆன் ஆக்சலரேஷன், அந்த மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் நியூட்டன் செகண்ட் லா படி இது. இந்த ரெண்டு ஃபோர்ஸும் எனக்கு ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த ஃபோர்ஸ் தான் இந்த ஃபோர்ஸை எனக்கு ப்ரொவைட் பண்ணுது. இட் ப்ரொவைட்ஸ் தி ஆக்சலரேஷன். ஓகே, அப்போ ரெண்டு ஈக்குவேட் பண்ணோம்னா மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி எம்இ எம் பை RE ஸ்கொயர். MM கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஜிங்கிறது GME பை RE ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷனுடைய கான்சிக்வன்ஸ் பாருங்க, ஸ்மால் லெட்டர் G இஸ் ஈக்குவல் டு GME பை RE ஸ்கொயர். இங்கே நாம் எடுத்துக்கிட்ட மாஸ் அந்த ஸ்மால் லெட்டர் M வரவே இல்லை. அப்போ இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி மாஸை டிபெண்ட் பண்ணி இல்லை. இது எந்த மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் தி மாஸ் ஆஃப் தி எர்த் இந்த இடத்துல. ஓகே, அப்போ சின்ன மாஸாக இருந்தாலும் சரி, பெரிய மாஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, எர்த்துனால அது மேலே ஏற்படக்கூடிய ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ கான்ஸ்டன்ட் தான் அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட், அஃப்கோர்ஸ் இந்த G வேல்யூ சில இடங்களில் மாறும், அது ஏங்கிறத அப்புறமா பார்ப்போம். பட் மாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ரெண்டு மாஸ் இருக்குது, ஸ்மால் லெட்டர் M கேபிட்டல் லெட்டர் ME அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டில் எதை அது டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஜியோட வேல்யூ கேபிட்டல் லெட்டர் M, அதாவது எர்த்தோட மாஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கே தவிர நம்ம ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டாலும் சரி, இல்லை ஒரு பெரிய சேட்டலைட்டு பூமியை நோக்கி வருதுனாலும் சரி, ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் சேம் தான் அப்படிங்கிறத நம்ம இந்த ஈக்குவேஷன் மூலமாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஃபிகரேட்டிவ் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருப்பான். எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாஸ் ஒன்று,
எர்த்தை விட்டு ஆறுங்கிற எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கிற மாஸ் ஒன்றை நம்ம எடுத்துக்கிறோம். ஐ மீன் சென்டர்லேருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு மாஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மாஸ்க்கு ஏற்கனவே ஃபோர்ஸ்க்கான ஈக்குவேஷன் எழுதி ஜி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ இதுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் எழுதுனா எஃப் ஈக்குவல் டு மைனஸ் ஜி எம்இ கேபிட்டல் எம்னு வச்சுக்கிறோம் இந்த மாஸை பை ஆர் ஸ்கொயர். ஏன்னா ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ். ஓகே ரைட். அண்ட் இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், இந்த ஜி இந்த ஆர்இ ஸ்கொயரை இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மீதி இருக்கிறது ஜிஎம்இயாக இருக்கும். ஓகே, இந்த ஜிஎம்இயோட வேல்யூ இப்படி கொண்டு வந்தீங்கன்னா ஜிஆர்இ ஸ்கொயர்னு மாறிடும். அதை இங்கே போடுறோம். இங்கே ஜிஎம்இ இருக்குல்ல, அதனுடைய வேல்யூக்கு பதிலாக ஸ்மால் லெட்டர் ஜி ஆர்இ ஸ்கொயர்னு போட்டோம்னா இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜிஎம் ஆர்இ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி முடிச்சிடும். ஓகே, அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, force can be calculated simply by knowing the value of g, small letter g தெரிஞ்சாலே போதும், force ஓட வேல்யூ calculate பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, and it is to be noted that in the above calculation g is not required. இப்போ ஸ்மால் ஜி வந்துருச்சுன்னா அங்கே கேபிட்டல் ஜிக்கு வேலை கிடையாது. ஆக்சலரேஷன் எவ்வளோ அப்படிங்கிறது மூலமாக நம்ம ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருப்பான். ஓகே, ஸோ இது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கேபிட்டல் ஜி அண்ட் acceleration due to gravity small letter g பற்றின பேசிக் கான்செப்ட்ஸ். அண்ட் இந்த இடத்துல டூ யூ நோ டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஹென்ரி கேவெண்டிஷ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜியோட வேல்யூவை டார்சன் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு apparatus மூலமாக கண்டுபிடிக்கிறாரு. அது என்னங்கிறதுக்குள்ளே நம்ம போக போகிறதில்ல. அவர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் கால்குலேட் பண்ண வேல்யூ வந்துட்டு 6.75 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் per -2. அண்ட் இப்போ அக்செப்டட் வேல்யூ வந்து எவ்வளோனா 6.67 259 × 10⁻11. ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. எப்போவுமே ட்ரூ வேல்யூவும் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ கொஞ்சம் மாடிஃபை ஆகும். ஓகே ரைட். ஸோ இது ஜியோட அக்செப்டட் வேல்யூ அப்படிங்கிறத இங்கே பார்த்து முடிக்கிறோம். கிராவிடேஷனல் ஃபீல்டு அண்ட் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல், அடுத்து நாம் இதை தான் பார்க்க போகிறோம். கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஃபீல்டு கான்செப்ட்ஸ்லாம் பார்த்து முடிச்சிருப்பீங்க சில இடங்களில். ஓகே, அண்ட் ஃபோர்ஸ் இருக்கும், அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கும். அது மாதிரி இங்கே கிராவிடேஷனல் ஃபீல்டுனா என்ன, பொட்டன்ஷியல்னா என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஜென்ரலாக கிராவிடேஷனல் ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபோர்ஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக். ஃபோர்ஸ் வந்துட்டு இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ பார்ட்டிகிள்ஸ்னு சொல்லியிருப்பான். அதாவது ஒரு பார்ட்டிக்கிள் இன்னொரு பார்ட்டிக்கிளோட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப தான் ஃபோர்ஸுங்கிற ஒரு விஷயமே வருது. அதில் ரெண்டு கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்கிறதாகவும், ஒன்று கான்டாக்ட் ஃபோர்ஸ் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த டயக்ராமில் பாருங்கள், ஒரு மனுஷன் ஒரு வண்டியை தள்ளிக்கிட்டு போகிறான் அண்ட் இங்கே ஒரு பாக்ஸை இழுக்கிறான். அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்டோட ஃபிசிக்கலாக கான்டாக்டில் இருக்குது. அதனால இது கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். தொடு விசை, தொட விசைன்னு சொல்லுவாங்க தமிழில். இப்போ இந்த ஆப்ஜெக்டை தொடுறதுனால ஏற்படுற விசைனால கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். அதே இது சன் அண்ட் பிளானட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இது ரெண்டுக்கு நடுவில் எந்த கான்டாக்டும் கிடையாது. பட் ஸ்டில் சன் வந்து பிளானட் மேலேயும் பிளானட் வந்து சன் மேலேயும் ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது, ஈக்குவல் ஆப்போசிட் ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுதான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் கோர்ஸ். அப்போது கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது டியூ டு ஆப்ஜெக்ட்ஸ் கான்டாக்ட்னால ஏற்படுறது. கான்டாக்டே இல்லாமல் ஃபோர்ஸ் ஏற்பட்டுச்சுன்னா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்ன்னு பார்க்குறோம். இந்த ஃபீல்டு கான்செப்ட் பொதுவாக என்ன மாதிரி ஃபோர்ஸுக்கு அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இந்த மாதிரி இடத்துல தான் அப்ளை பண்ணுவோம். ஏன்னா இங்கே எதுவும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல ஒரு ஃபீல்டு இருக்கிறதா எடுத்துக்கிட்டு அந்த ஃபீல்டு இந்த பிளானட் இருக்கிறதுனால தான் ஃபோர்ஸ் உண்டாகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி வரும். ஓகே, இங்கே சொல்லியிருப்பான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்ளைட் வேர் ஒன் ஆப்ஜெக்ட் இஸ் இன் ஃபிசிக்கல் கான்டாக்ட் வித் தி அதர். அடுத்து தான் கன்சிடர் த கேஸ் ஆஃப் எர்த் ஆர்பிட்டிங் அரௌண்ட் த சன். எர்த்தோ ஒரு பிளானட்டோ சன்னை சுற்றி வருது அப்படின்னா, இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸு ரெண்டு ஆப்ஜெக்டும் கான்டாக்டில் இல்லை, ஆனாலும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, அப்போ எப்படி ஒரு ஆப்ஜெக்டை தொடாமல் எப்படி ஃபோர்ஸை ஏற்படுத்துது, ஒரு புஷ்ஷோ புல்லோ எப்படி கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத அந்த நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம ஃபீல்டு கான்செப்ட் கொண்டு வரும். அதுதான் இங்கே கொடுத்துருப்பான். டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கேல்குலேட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் தி கான்செப்ட் ஆஃப் ஃபீல்டு இஸ் இன்ட்ரடியூஸ்ன்னு சொல்லியிருப்பான். அப்போது ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் ஒன்னோட ஒன்று டச்சில் இல்லை, ஆனால் அங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அதனுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ அப்படிங்கிறது, அதனுடைய டைரக்ஷன் எவ்வளோன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஃபீல்டுங்கிற கான்செப்டையே கொண்டு வரோம். அடுத்து, தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் அ பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் m2 டியூ டு பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் m1 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். m1ங்கிற ஒரு மாஸ் இருக்குது. அந்த மாஸ்னால m2ங்கிற மாஸ் மேலே ஏற்படக்கூடிய கிராவிடேஷன் ஃபோர்ஸ் நியூட்டன்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா படி g m1 m2 by r² into r². மைனஸுங்கிறது ஏன் அப்படிங்கிறலாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம்.
அப்போ F21 வெக்டார் ஃபோர்ஸ் ஆன் M2 by M1 is equal to minus G M1 M2 by R square into R cap. இதில் R capங்கிறது யூனிட் வெக்டார் பாயிண்டிங் தி டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எட்ஸெட்ரா எட்ஸெட்ராலாம் கொடுத்து முடிச்சிருப்பான். இப்போ நம்ம இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி E1 வெக்டார் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஹியர் ஆஃப்டர் கால்டு கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு சொல்லியிருப்பான். நமக்கு கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டியை தான் கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அண்ட் இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை யூனிட் மாஸ் பிளேஸ்ட் அட் தட் பாயிண்ட்னு சொல்லியிருப்பான். ஓகே, இந்த ஃபீல்டுங்கிற புதுசாக ஒரு குவான்டிட்டியை கொண்டு வரும். எப்படி ஃபோர்ஸு மொமெண்டம் இதெல்லாம் கொண்டு வந்தோமோ அது மாதிரி கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு ஒரு குவான்டிட்டியை கொண்டு வர்றோம். எதுக்குன்னா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸை ஸ்டடி பண்ணுறதுக்காக. அதை எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை யூனிட் மாஸ் அல்லது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பர் யூனிட் மாஸ்ன்னு சொல்லியிருப்போம். அதை ரேஷியோவில் போட்டு காமிச்சோம் அப்படின்னா ஃபோர்ஸ் பை மாஸ், இதை தான் நம்ம ஃபீல்டுன்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு மாஸ் இருக்குது, அந்த மாஸ் மேலே இன்னொரு மாஸ்னால எவ்வளோ ஃபீல்டு இருக்குது அப்படின்னா இந்த ஃபோர்ஸை மாஸோட வேல்யூவால் டிவைட் பண்ணும். அப்போ F21 வெக்டார் இஸ் பை M2 அப்படிங்கிறது தான் ஃபீல்டு டியூ டு M1 அப்படிங்கிற கான்செப்டுக்கு நம்ம வரும். ஓகே, அப்போது E1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு F21 வெக்டார் பை M2 அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். இப்போ F21 வெக்டார் எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இதை M2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த M2 போயிடும். இப்போ மீதி இருக்கிறது G M1 R ஸ்கொயர் இன்ட்டு R கேப், அதுதான் எழுதியிருக்கும். ஓகே, ரைட். ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கு உண்டான ஃபார்முலா இது, ஜென்ரல் ஃபார்முலா. அதில் F21 வெக்டர் வேல்யூ போட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நம்ம அரைவ் பண்ணலாம். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி, இட் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த மாஸ் M1, இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் M2, இதெல்லாம் சொல்லியிருப்பான். பொதுவாக நம்ம இந்த M2 அப்படிங்கிறது யூனிட் மேக்னிடியூடோட மாஸாக எடுத்துக்கும். இப்போ M1ங்கிற மாஸோட ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா M2வோடது யூனிட் மாஸாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் கேல்குலேஷன்ஸ் எல்லாம் ஈஸி ஃபிசிக்ஸில். ஓகே, ரைட். ஸோ ஜென்ரலி M2 இஸ் டேக்கன் டு பி ஆஃப் யூனிட் மேக்னிடியூட். அப்போ ஜென்ரலாக கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி டியூ டு மாஸ் M, கேபிட்டல் லெட்டர் Mங்கிற ஒரு மாஸ் இருக்குன்னா அதனுடைய கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் டிஸ்டன்ஸ் R, E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் G M by R ஸ்கொயர் இன்ட்டு R கேப். இப்போ எர்த்தோட ஃபீல்டு அப்படிங்கிறப்ப மாஸை ரீப்ளேஸ் பண்ணி MEன்னு போட்டுக்குவீங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ரைட். அண்ட் தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை M டியூ டு M இஸ் கிவன் பை. இப்போ இந்த ஃபீல்டுலேருந்து ஃபோர்ஸ் எப்படி கொண்டு வர்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். E ஈக்குவல் டு F பை M1. அப்போ F வேணும் அப்படின்னா MEன்னு போட்டுடலாமா? ஓகே, அதுதான் இங்கே பண்ணியிருப்பான். F வெக்டார் இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு E வெக்டார். பாருங்கள், கேபிட்டல் Mங்கிற ஒரு மாஸ் இருக்குது, அதை சுற்றி ஒரு ஃபீல்டு இருக்குது. ஸ்மால் எம்ங்கிற மாஸ் அந்த ஃபீல்டில் வச்சோம்னா இந்த ஃபீல்டுனால இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னா F வெக்டார் இஸ் ஈக்குவல் டு M E வெக்டார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த மாஸ் FM வெக்டார் இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு E வெக்டார்னு எழுதிக்கலாம். அண்ட் அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் செகண்ட் லா, பேஸ்ட் ஆன் ஆக்சலரேஷன் கான்செப்ட் படி F வெக்டார் இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு A வெக்டார் படிச்சிருக்கிறோமா? அப்போ M இன்ட்டு A வெக்டார் இஸ் ஈக்குவல் டு M E வெக்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இல்லை MM கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா A வெக்டார் இஸ் ஈக்குவல் டு E வெக்டார். அப்போ நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆக்சலரேஷனும் கிராவிடேஷனல் ஃபீல்டும் எனக்கு ஈக்குவலாக தான் இருக்க போகுது, போத் இன் மேக்னிடியூட் ஆஸ் வெல் அஸ் டைரக்ஷன். ஏன்னா வெக்டார்ஸையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிடுறோம். ஓகே, அப்போ கிராவிடேஷனல் ஃபீல்டு at a point is equivalent to acceleration experienced by the particle at that point அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்போம். ஓகே, ரைட். அதுக்காக ஆக்சலரேஷனும் ஆக்சலரேஷனும் ஃபீல்டு ஈக்குவல், ரெண்டு ஒரு குவான்டிட்டி தான் நம்ம சொல்ல முடியாது. தே ஆர் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ் பட் தே ஆர் ஈக்குவலண்ட். இந்த ஈக்குவலுங்கிற வார்த்தைக்கும் ஈக்குவலண்ட்டுங்கிற வார்த்தைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஈக்குவலண்ட்னா இது இதற்கு நிகரானது அப்படின்னு சொல்லி அர்த்தம், ஈக்குவல்னா சமமானதுன்னு அர்த்தம். சமமும் நிகரும் ஒன்று கிடையாது. ஓகே, அப்போ இங்கே ஈக்குவலண்ட் தான் நான் சொல்ல முடியுமே தவிர ஈக்குவல்னு சொல்ல முடியாது. தோ தி மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல், மேக்னிடியூட் டைரக்ஷன்ஸ் வேல்யூ ஈக்குவலாக இருந்தாலுமே A வெக்டார் இஸ் நாட் ஈக்குவல் டு E வெக்டார், இட் இஸ் ஆக்சுவலி ஈக்குவலண்ட் டு E வெக்டார். இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோ. ரெண்டு ஒரே குவான்டிட்டி கிடையாது, தே ஆர் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ், ஆனால் ரெண்டோட வேல்யூஸும் சேம் இந்த இடத்துல. ஓகே, அண்ட் non-contact interaction between two masses can now be explained using the concept of gravitational field. இதுதான் முன்னமே சொன்னோம். ஒரு ரெண்டு மாஸ் இருக்குன்னா அது நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அது ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், அது அதனுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ என்ன ஏதுங்கிறத ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த ஃபீல்டுங்கிற கான்செப்ட் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட். இந்த ஃபீல்டு கான்செப்டில் நான் என்னெல்லாம் பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா,
ஸ்ட்ரென்த் ஆஃப் த கிராவிடேஷன் ஃபீல்டு டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா ஈக்குவேஷன் படி பார்த்தீங்கன்னா gm/r². அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா ஈயோட வேல்யூ குறையும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் மாதிரி இருக்கு. ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். த மேக்னிடியூட் ஆஃப் E வெக்டார் டிக்ரீசஸ் as the distance r increases. இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் சொல்கிறான். ஓகே, இது டினாமினேட்டரில் இருக்குது, இது நியூமரேட்டர் மேலே இருக்கிறதுனால இது அதிகமாச்சுன்னா இது கம்மியாகும், ஆர் கம்மியாச்சுன்னா இது அதிகமாகும். ஓகே, இப்போ என்ன மெயின் பண்ணுறோம்னா மாஸுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் கம்மி, அப்போ ஃபீல்டு அதிகம். மாஸை விட்டு தள்ளி போயிட்டீங்க அப்படின்னா இதனுடைய எஃபெக்ட் அங்கே குறைஞ்சிக்கிட்டே போகும், அப்போ ஃபீல்டு கம்மியாக இருக்கும். டிஸ்டன்ஸ் அதிகமாக இருப்ப ஃபீல்டு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், தேர் ஆர் 3 points PQRன்ட்டு. எங்கே ஃபீல்டு அதிகமாக இருக்கும்னா ஆரில் தான் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த கான்செப்ட் இதை எழுதிடலாம் நம்ம. EP is less than EQ which is less than ER. அப்போ பக்கத்தில் இருக்கிற பாயிண்டில் அதிகமாகவும் தூரத்தில் இருக்கிற பாயிண்டில் கம்மியாகவும் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டாவது, ஃபீல்டை வந்து பொதுவாக ஆரம்பத்தில் ஒரு மேத்தமெட்டிக்கல் டூலாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மேத்தமெட்டிக்கலாக ஒரு வேல்யூ வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. லேட்டர் அதை ஒரு ரியல் ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக எடுத்துகிட்டு இட் கேரிஸ் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் இன் இட்ஸ் டைரக்ஷன் இன் ஸ்பேஸ் அப்படிங்கிறதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஓகே, பாருங்கள், ஃபிசிக்ஸில் சில குவான்டிட்டிஸ் நாமளாக கொண்டு வரும். ஓகே, அது ரியலாக இருக்கலாம், இமேஜினரியாக இருக்கலாம். பட் ஒன்ஸ் அது ரொம்ப அத்தியாவசியமாக போயிடுச்சு அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் பீங் இமேஜினரி இட் பிகம்ஸ் ரியல். ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு ஃபீல்டுங்கிற குவான்டிட்டியும் இமேஜினரியாக நம்ம எடுத்துக்கிட்டது தான், பட் ரியல் அசியூம் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலும் இட் ஹேஸ் தி சேம் வேல்யூ. ஓகே, இட் எக்ஸ்பிளைன்ஸ் அது கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறனால அதை ரியல் ஃபிசிக்கல் குவான்டிட்டியாகவே நம்ம எடுத்துக்கிறோம். மூணாவது, யூனிட் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்டு இஸ் நியூட்டன் பர் கிலோகிராம் ஆர் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபீல்டு ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை மாஸ். இப்போ ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், அண்ட் இது வந்துட்டு மாஸோட யூனிட். ஒரு ஃபீல்டு வந்துட்டு இட் இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் படிச்சிருக்கோம். ஆக்சலரேஷனோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதை பேஸ் பண்ணி இதெல்லாம் சொல்லி முடிக்கிறோம். சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் ஃபார் கிராவிடேஷனல் ஃபீல்டு. இந்த சூப்பர்பொசிஷனால என்ன நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல அதனுடைய எஃபெக்ட் என்ன. இப்போ நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, பார்ட்டிகல்ஸ் வந்துச்சுன்னா அதனுடைய டோட்டல் எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா அதுதான் சூப்பர் பொசிஷனிங். ஒன்று மேலே ஒன்று சூப்பர் இம்போஸ் ஆகுறப்ப வாட் இஸ் தி டோட்டல் எஃபெக்ட் ஆர் வாட் இஸ் தி ரிசல்டன்ட்னு பார்த்தோம்னா தட் இஸ் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். இப்போ இந்த இடத்துல கிராவிடேஷனல் ஃபீல்டுனால சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். Let us consider n particles of masses m1, m2, mn distributed in space at positions r1 vector, r2 vector, r3 vector with respect to point P. அதாவது ஒரு மாஸ் இருக்கு, அந்த மாஸ்ல இருந்து there are different masses m1, m2, m3 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாசஸ் இருக்கு. ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட்ல ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அந்த பாயிண்ட் வந்துட்டு ஒவ்வொரு மாஸ்ல இருந்தும் r1, r2, r3 அப்படிங்கிற ரெஸ்பெக்டிவ் டிஸ்டன்சஸ்ல இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த மாஸ்னால பாயிண்ட் பியில் உண்டாகிற ஃபீல்டு என்னவா இருக்கும் அப்படின்னா gm1/r² அப்படின்னு சொல்லி இருக்க போகுது. ஓகே, அண்ட் அது ஒரு டைரக்ஷனில் இருக்கும். m2ங்கிற மாஸ்னால அங்கே ஒரு ஃபீல்டு இருக்கும், mnனால ஒரு ஃபீல்டு இருக்கும். அப்போ டோட்டல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். தி டோட்டல் கிராவிடேஷனல் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் பி டியூ டு ஆல் தி மாசஸ், எல்லா மாசஸ்னாலையும் பிங்கிற பாயிண்ட்ல ஏற்படக்கூடிய ஃபீல்டு என்னவா இருக்கும்னா it is the vector sum of gravitational field due to the individual masses ன்னு சொல்லியிருப்பான். இது நார்மலாக நம்ம ஃபிசிக்ஸில் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஒரு இடத்துல ஒரு வெக்டார் குவான்டிட்டி நிறைய இருக்குது அப்படின்னா டோட்டல் என்ன அப்படின்னு வேணும்னா எல்லாத்துடைய வெக்டார் சம் எடுத்தால் முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ இந்த இடத்துல வெக்டார் சம் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். திஸ் பிரின்சிபல் இஸ் நோன் அஸ் சூப்பர் பொசிஷன் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். அப்போ E total vector, the total gravitational field intensity or gravitational field is equal to E1 vector plus E2 vector plus En vector முடிச்சிடும். E1 vector என்னவா இருக்கும்னா அந்த மாஸ் m1 r1 அது இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். இந்த ஈக்குவேஷன் வந்துடும். இங்கே m2 r2 mn rn வந்துடும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து எழுதணும் அப்படின்னா காமனாக எழுதுனா சமேஷன் I is equal to 1 to n. ஏன்னா இந்த வேல்யூ 1லேருந்து n வரையும் மாறுது. ri² ri கேப்னு போட்டுடலாம், miன்னு போட்டுடலாம். I equal to 1னா ஃபர்ஸ்ட் இது வந்துடும், அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, இது ஜென்ரலைஸ் சமேஷனில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் தி டோட்டல் கிராவிடேஷனல் ஃபீல்டு சம் ஆஃப் ஆல் வெக்டர்ஸாக இருக்கும் அண்ட் அதனுடைய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இதை ஃபிகரேட்டிவாக இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பான். m1ங்கிற மாஸ் இருக்குது, m2ங்கிற மாஸ் இருக்குது, பிங்கிறது ஒரு பாயிண்ட், இங்கே r1 டிஸ்டன்ஸ், இங்கே r2 டிஸ்டன்ஸ்னா இது E1 வெக்டர், E2 வெக்டர்னா
ரிசல்டன்ட் இப்படி தான் இருக்க போகுது. அதை சால்வ் பண்ணுறதுக்கு இ டோட்டல் வெக்டார் ஈக்குவல் டு E1 வெக்டார் ப்ளஸ் E2 வெக்டார், இந்த ட்ரையாங்கிள் லாவோ இல்லை ஏதோ ஒரு லாவ் அப்ளை பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம். ஓகே, இது டிஸ்க்ரீட் மாசஸ்க்கு. டிஸ்க்ரீட்னா என்ன மீன் பண்ணுறோம்னா டிஃப்ரெண்ட் மாசஸ், M1 வேறு M2 வேறு அந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை இப்படி டிஸ்க்ரீட்டாக இல்லாமல் இன்ஸ்டெட் ஆஃப் டிஸ்க்ரீட் மாசஸ், இஃப் யூ ஹாவ் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டோட்டல் மாஸ் M, மொத்தமாக இந்த இடத்துல ஒரு மாஸ் இருக்குது, அது கண்டினியூஸாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வர்றப்ப நாம் இந்த மாதிரி சமேஷன் யூஸ் பண்ண மாட்டோம். இன்ஸ்டெட் ஆஃப் சமேஷன் நம்ம இன்டெகிரேஷன் யூஸ் பண்ணுவோம். இதுவும் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். ஓகே, ஸோ when there are discrete masses, நம்ம நார்மலாக இந்த மாதிரி ஆட் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கண்டுபிடிச்சு சமேஷன் எடுத்துக்கலாம். கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன், வரிசையாக மாசஸ் இருக்குது, பிரித்து பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் நம்ம இன்டெகிரேஷன் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி கிராவிடேஷனல் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். Example 6.3. Two particles of masses m1 and m2 are placed along the x and y axis respectively at a distance a from the origin. Calculate the gravitational field at a point P shown in figure below. Okay, ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு மாசஸ் இருக்குது m1 m2, ஆரிஜின்லேருந்து ரெண்டுமே ஏங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. பாயிண்ட் P வச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாஸ் M1 எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா ஏங்கிற டிஸ்டன்ஸ் தான், M2வும் ஏங்கிற டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இப்போ இந்த ரெண்டு மாஸ்னால M1 and M2னால Pங்கிற பாயிண்டில் உண்டாகக்கூடிய கிராவிடேஷனல் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்கலாம். ஓகே, ரைட். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஒவ்வொரு மாஸ்க்கும் தனித்தனியாக ஃபீல்டு கண்டுபிடிச்சு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் படி வெக்டார்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அதுதான் டோட்டல் ஃபீல்டாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் M1ங்கிற மாஸ்னால பாயிண்ட் Pயில் உண்டாகிற கிராவிடேஷனல் ஃபீல்டு என்ன, கரெக்ட், gravitational field என்னன்னு பார்த்தோம்னா E1 vector is equal to minus of G M1 by A square into J cap. M1ங்கிற மாஸ் ஏங்கிற டிஸ்டன்ஸ், G கான்ஸ்டன்ட், J cap ஏன் போடுறோம் அப்படின்னா பாருங்க M1 இருக்கு, பாயிண்ட் P Y ஆக்சஸில் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, ரைட். அப்போ Y ஆக்சஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது J cap. அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபீல்ட் டியூ டு M2 at the point P, இதை எப்படி எழுதலாம்னா மைனஸ் G M2 by A square into I cap. M2க்கு ஏன் ஐ கேப்னா இப்போ M2 வந்து Pங்கிற பாயிண்ட்ல எக்ஸ் ஆக்சஸில் இவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஓகே, அதனால ஐ கேப். இப்போ டோட்டல் வேணும் அப்படின்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் படி ரெண்டு வெக்டார்ஸையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இ டோட்டல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் G M1 by A square into J cap மைனஸ் G M2 by A square into I cap. ஓகே, இப்போ மைனஸ் G by A square எடுத்துட்டு M1 J cap plus M2 I cap அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுடலாம். ஓகே, ரைட். அப்போ இதுதான் டோட்டல் கிராவிடேஷனல் ஃபீல்டாக இருக்கும். அப்போ இந்த டைரக்ஷன் ஆஃப் டோட்டல் கிராவிடேஷனல் ஃபீல்டு எதை சார்ந்தது அப்படின்னா, அதாவது கிராவிடேஷனல் ஃபீல்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி வேல்யூ ஆஃப் ரிலேட்டிவ் வேல்யூ ஆஃப் M1 and M2. M1 மாஸ் M2 மாஸுடைய வேல்யூவை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, அண்ட் M1ங்கிற மாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதனுடைய டைரக்ஷனில் அதை நெருங்கி போகும் எது கிராவிடேஷனல் ஃபீல்டு, அதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். M2 அதிகமாக இருந்துச்சுன்னா M2க்கு ஃபேவரபுளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே பார்க்குறோம். அண்ட் இஃப் மாசஸ் M1 M2 இஸ் ஈக்குவல் டு M, ரெண்டு மாஸ் ஈக்குவல்னு அசீவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எம்மையும் காமனாக எடுத்துடலாம் இந்த ஈக்குவேஷனில். அப்போ G M by A square into J cap plus I capன்னு இருக்கும், அது I cap plus J capன்னு போட்டுக்கலாம். ஏன்னா காம்புடேஷன்லாம் இங்கே ஒபே ஆகுது, பிரச்சனை கிடையாது. ஓகே, ரைட். இதை ஃபிகரேட்டிவாக ரெப்ரசென்ட் பண்ணோம்னா M1ங்கிற மாஸ்னால உண்டாகுது இப்படி இருக்கும், அது E1 வெக்டார். M2ங்கிற மாஸ்னால உண்டாகிற கிராவிடேஷன் ஃபீல்ட் E2 வெக்டார். இது ரெண்டுக்கும் ரிசல்டன்ட் சென்டரில் இருக்கும். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா சென்டரில் இருக்கும். ஒருவேளை M2 அதிகமாக இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும் இ டோட்டல் வெக்டார், M1 அதிகமாக இருந்துச்சுன்னா இ டோட்டல் வெக்டார் இப்படி வந்துடும். ஓகே, ரைட். அப்போ இ டோட்டல் வெக்டார் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் தி ஆரிஜின் ஆஃப் தி கோஆர்டினேட் சிஸ்டம். அண்ட் அதனுடைய மேக்னிடியூட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா when they are equal of course. இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், நார்மலாக ஃபிசிக்ஸில் ஒரு வெக்டார் இருக்குன்னா எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப்னு இருக்குன்னா, நல்லா கவனிங்க, எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப்னு இருக்குன்னா அதனுடைய மேக்னிடியூட் வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இதுதான் மேக்னிடியூட். அதை இங்கே அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இதை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸும் ஜிஎம் பை ஏ ஸ்கொயர் தான், ஜே கேப்புக்கும் ஜிஎம் பை ஏ ஸ்கொயர், ஒய்யும் ஜிஎம் பை ஏ ஸ்கொயர் தான். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஒய் ரெண்டுக்குமே இந்த வேல்யூ தான். இது போட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜிஎம் பை ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் gm by a square the whole square வரும். இப்போ இது 2 டைம்ஸ் எனக்கு வரும். அங்கே ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும், இங்கே ஒரு 2 மட்டும் இருக்கும், அதுக்கு √2ன்னு வந்துடும். ஓகே, அதுதான் இந்த ஃபைனல் வேல்யூ. அப்போ மேக்னிடியூட் ஆஃப் இ டோட்டல் வெக்டர் என்னவா இருக்கும்னா √2 into gm by
ஏ ஸ்கொயர். இது சிம்பிளாக சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்போ 2 மாசஸ்னால ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்டு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அதனுடைய மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த வெக்டர் ரிலேஷன்ஸை வச்சு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள் 6.4. Qualitatively indicate the gravitational field of Sun on Mercury, Earth and Jupiter shown in the figure. ரைட், நம்ம சோலார் சிஸ்டம் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். சன் வந்து சென்டரில் இருக்கிறதாகவும் மீதி இருக்கிற பிளானட்ஸ் மெர்க்குரி, வீனஸ், எர்த், மாஸ், ஜூபிட்டர், சேட்டன், யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ முன்னாடி இருந்தது, இப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன எத்தனை பிளானட்ஸ் இருக்குது இல்லைன்னு சொல்ல போகிறாங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். ஓகே, ஸோ இந்த 1 2 3 4 5 6 7 8 பிளானட்ஸ் இப்போதைக்கு ரிவால்வ் ஆகிட்டு இருக்கிறதா நம்ம சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஓகே, இதில் சன்னு தான் இருக்கிறதுலே பெரிய மாஸ், அதனுடைய ஃபீல்டில் தான் இதெல்லாம் ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதுவரையும் படிச்சிருக்கிறோம். ஓகே, இதை குவாலிட்டேட்டிவாக அனலைஸ் பண்ணுங்க, ஏது அதிகமாக இருக்கும் ஏது கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், பக்கத்தில் இருக்கிற மாஸில் கிராவிடேஷனல் ஃபீல்டு அதிகமாக இருக்கும், தூரத்தில் இருக்கிற மாஸில் கிராவிடேஷனல் ஃபீல்டு கம்மியாக இருக்கும். ஏன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு இன் ப்ரொபோர்ஷனல் டு 1/r² அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் நமக்கு இருக்குது. ஓகே, ரைட். அப்போ கிராவிடேஷனல் ஃபீல்டு டிக்ரீசஸ் அஸ் டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ். டிஸ்டன்ஸ் அதிகமாக ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ மெர்க்குரி விச் இஸ் நியரஸ்ட் டு த சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தான் ஸ்ட்ராங்கஸ்ட் கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்கும். அதே இது போக போக ஜூபிட்டர், நெப்டியூன் எல்லாம் போயிட்டிங்கன்னா அங்கே ஃபீல்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தமிழ் வழி மாணவர்களின் கவனத்திற்கு, இந்த வகுப்பில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்குறோன்னா, முதல்ல ஈர்ப்பியல் மாறிலி அப்படிங்கிறது, அதாவது கேபிட்டல் லெட்டர் ஜியோட மதிப்பு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகே, அந்த ஜியின் மதிப்பு பொருள்களுடைய நிறைய ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க. அண்டு பொதுவாக புவி பரப்பில் உள்ள நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது புவியின் மையத்திற்கும் அந்த பரப்பில் இருக்கிறதுக்கும் அதனுடைய ஆரம் தான் தொலைவாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல விசை என்ன அப்படின்னா G_m_e_m/r² சொல்லிடுறோம். பொதுவாக ஜிங்கிற முடுக்கம் பெறக்கூடிய பொருளினுடைய நிறைய வச்சு அதனுடைய விசை சொன்னோம்னா F=mg. இப்போ இந்த விசையினால தான் இந்த முடுக்கம் ஏற்படுது அப்படிங்கிறதுனால இது ரெண்டையும் நம்ம சமன்படுத்தலாம். சமன்படுத்துகிறப்ப -mg -G_m_e_m/r² வரும். அப்போது G அதனுடைய மதிப்பு G_m_e/r² வரும். இந்த மைனஸ் ப்ளஸ் எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நீங்கள் கண்டுக்க வேண்டியது கிடையாது. ஆக்சுவலாக இந்த புக்கில் -mgன்னு கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல, இங்கே இந்த மைனஸ் வராது, கொஞ்சம் மாறாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ G G_m_e/r² அப்படிங்கிறது அதனுடைய மதிப்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ இந்த G அல்லது ஈர்ப்பின் முடுக்கமானது எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ME மதிப்பை தான் சார்ந்து இருக்குது. சின்ன M சார்ந்து இல்லை, கேபிட்டல் லெட்டர் M தான் சார்ந்து இருக்குது. ஓகே, அப்போ நான் எடுத்துக்கிற நிறைய சார்ந்து இல்லை, எதனுடைய விசை எந்த பெரிய நிறை இருக்கோ அதனுடைய விசையை தான் சார்ந்திருக்குது அதனுடைய நிறைய தான் சார்ந்திருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். ஓகே, உதாரணத்திற்கு சூரியன் இருக்குது, பூமி இருக்குது, இல்லை பூமி இருக்குது, நிலா இருக்குது, வேற ஒரு சேட்டலைட் இருக்குது, ஒரு சின்ன கல் இருக்குன்னு வச்சுக்கலாம். சின்ன கல்லாக இருந்தாலும் சரி, நிலாவாக இருந்தாலும் சரி, எதுக்கு அந்த ஜியோட வேல்யூ சர்ஃபேஸ்லேருந்து பார்க்குறீங்க, பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூவாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அந்த ஜியோட வேல்யூ கேபிட்டல் லெட்டர் M தான் டிபெண்ட் பண்ணியிருக்கே தவிர நம்ம தூக்கி போடுற ஆப்ஜெக்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இல்லை. நிலாவுக்கு எடுத்துக்க முடியாது. ஆக்சுவலாக அது கொஞ்சம் நான் கான்செப்டை குழப்பிட்டேன். நார்மலாக எர்த்தோட சர்ஃபேஸுக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி போடுறீங்க, அது சின்ன ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை பெரிய கல்லாக இருக்கலாம், பாறையாக இருக்கலாம், எல்லாத்துக்குமே ஒரே G வேல்யூ தான். ஏன்னா அது வந்து எர்த்தோட மாசை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கே தவிர அந்த தூக்கி போடப்படுற மாசை டிபெண்ட் பண்ணி இல்லை. நெக்ஸ்ட், புவியின் மையத்திலிருந்து R தொலைவில் உள்ள நிறை M உணரும் விசை அப்படிங்கிறப்ப G_m_e_m/r² எழுதிக்கலாம். இங்கே G_m_e மதிப்பு இது இங்கே கொண்டு வந்தீங்கன்னா G_r_e² மாறிடும். அதை இந்த சமன்பாட்டில் பிரதியிட்டிங்கன்னா F=-G_m_r²/r² வந்துடும். இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஸ்மால் G மதிப்பு தெரிந்தாலே விசையை எளிதில் கணக்கிடலாம். இதற்கு கேபிட்டல் G மதிப்பு தேவையில்லை அப்படிங்கிறத இங்கே சொல்கிறோம். ஓகே, அப்போ ஸ்மால் G வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது இந்த கான்செப்ட்ஸ் மூலமாக பார்க்குறோம். இங்கே ஹென்ரி கேவெண்டிஷ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து கேபிட்டல் ஜியோட மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். இந்த மதிப்பு அவருக்கு வருது. இப்போ நம்ம ஏற்றுக்கிட்ட மதிப்பு இதுதான். அப்போ முன்னமே இந்த வேலையை கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டாரு அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. நெக்ஸ்ட், ஈர்ப்பு புலம், ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல் அப்படிங்கிற கான்செப்டில் ஃபஸ்ட்டு ஈர்ப்பு புலம்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக அதுக்கு முன்னாடி இரு பொருள்களுக்கு இடையான இடைவினை தான்
அல்லது இன்ட்ராக்ஷனை தான் நம்ம விசை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது ரெண்டு விதப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒன்று தொடு விசை, இன்னொன்று தொடா விசை. தொடு விசை அப்படிங்கிறதுக்கு இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பான். ஒரு பொருளை தொட்டு அதன் மீது விசை செலுத்துகிறோம் அப்படின்னா அது தொடு விசை. இப்போ சூரியன் மற்ற கோள்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டுக்கு நடுவில் எந்த கான்டாக்டும் இல்லை, தொடர்பே இல்லை, ஆனாலும் இங்கே ஒரு விசை ஏற்படுது. இப்போ இந்த மாதிரி இடத்துல அந்த விசைக்கு காரணம் என்ன அல்லது அதனுடைய மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிறது ஸ்டடி பண்ணுறதுக்கு நான் கொண்டு வர்ற ஒரு கான்செப்ட் தான் ஈர்ப்பு புலம் அப்படிங்கிறது. ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருப்பான். இரு பொருள்கள் ஒன்றுடன் ஒன்று தொட்டு கொண்டிருக்கும் போது ஏற்படும் விசை தொடு விசை. இப்போ சூரியனை புவி சுற்றி வருவதாக கருதணும் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல ரெண்டுக்கு நடுவில் எந்த கான்டாக்டும் இல்லை. இப்போ தொடா விசையின் வலிமையை புரிந்து கொள்ளவும் மற்றும் கணக்கிடவும் ஈர்ப்பு புலம் என்ற கருத்து அறிமுகப்படுத்துறதா சொல்லியிருப்பான். ஓகே, இப்போ இரு நிறைகள் M1 M2 எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுக்கும் நடுவில் உள்ள தொலைவு Rன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவற்றிற்கிடையேயான விசை F21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் GM1 M2 பை R² இன்ட்டு R கேப் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் இந்த விசையை வச்சு தான் நம்ம ஈர்ப்பு புலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஓகே, இப்போ ஈர்ப்பு புலச்செறிவு என்பது ஓரலகு நிறையினால் உணரப்படும் ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லி வரையறுக்கிறோம். ஈர்ப்பு புலம்னா என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். ஈர்ப்பு புலச்செறிவை தான் நம்ம ஈர்ப்பு புலம்னு சொல்கிறோம் பொதுவாக. இப்போ அதனுடைய மதிப்பு என்னவா இருக்குது அல்லது எப்படி நான் வரையறுக்கிறேன்னா ஓரலகு நிறையினால் உணரப்படும் ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, அப்போ அதை ஃபார்முலா மாதிரி எழுதணும்னா F/mன்னு எழுதலாம். பொதுவாக E ஈக்குவல் டு F/m அதை தான் இங்கே எழுதியிருப்போம். இந்த M2ங்கிறத ஓரலகு நிறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரலகு நிறையினால் உணரப்படும் விசை. அப்போ இந்த விசையை ஒரு நிறையோட மதிப்பால் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் ஈர்ப்பு புலச்செறிவு அல்லது ஈர்ப்பு புலம் அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஓகே, இப்போ F21 வெக்டாருக்கு மதிப்பு எவ்வளோன்னு தெரியுது. இதை M2வால் வகுத்தீங்க அப்படின்னா M2 M2 கேன்சல் ஆகிடும். அப்போ E1 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் GM1 பை R² இன்ட்டு R கேப்னு வந்துடுது. ஓகே, இல்லை M1க்கு பதிலாக பொதுவாக நிறை MR தொலைவில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்மால் எம்முக்கு பதிலாக கேபிட்டல் M போட்டுக்கலாம். ஓகே, ரைட். இப்போ E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் GM பை R² இன்ட்டு R கேப்னு நம்ம பொதுவாக எழுதிடலாம். இப்போது கேபிட்டல் எம்ங்கிற ஒரு நிறை இருக்குது, ஒரு புள்ளி Pங்கிற புள்ளியில் ஸ்மால் எம்ங்கிற நிறைய வச்சிங்கன்னா, அதாவது இதனுடைய புலத்தில் இந்த நிறைய வச்சிங்கன்னா அது உணரக்கூடிய விசை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமன்பாட்டில் பாருங்கள் E ஈக்குவல் டு F/m. இப்போ F ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்னா MEன்னு சொல்லிடலாமா? இதை இங்கிட்டு கொண்டு வந்து அதுதான் இங்கே பண்ணியிருப்பான். FM வெக்டார் ஈக்குவல் டு ME வெக்டார். இந்த விசையை அந்த எம்ங்கிற நிறை உணருது அப்படிங்கிறத சொல்லியிருப்பான். இதை நியூட்டனின் இரண்டாம் விதி சமன்பாடோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா MA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ME வெக்டார்னு சொல்லிடலாம். ஏன்னா நியூட்டனின் இரண்டாம் விதிப்படி MA வெக்டார் ஒரு பொருள் உணரக்கூடிய விசை, முடுக்கத்தினால் உணரக்கூடிய விசை, இங்கே புலத்தினால் உணரக்கூடிய விசை ME வெக்டார்னு சொல்லிட்டோம். இந்த ரெண்டும் சமம் தான் இந்த பொருளை பொறுத்த வரையும். அப்போ ரெண்டையும் சமப்படுத்தி பார்த்தோம்னா A வெக்டார் இஸ் ஈக்குவல் டு E வெக்டார்னு வந்துடுது. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஒரு புள்ளியில் இருக்கும் ஈர்ப்பு புலமானது அப்புள்ளியில் உள்ள ஒரு துகள் உணரும் முடுக்கத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது சமம்னு சொன்னாலுமே இது ரெண்டுமே வெவ்வேறு இயற்பியல் அளவுகள் தான். இதனுடைய மதிப்பை இந்த இடத்துல சமமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அல்லது நிகராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ஈர்ப்பு புலத்தை பற்றி நம்ம மனதில் வச்சுக்க வேண்டிய சில விஷயங்களை இங்கே சொல்லியிருப்பாங்க. தொலைவு R அதிகரிக்கும் பொழுது E வெக்டரின் மதிப்பு என் மதிப்பு குறையும்னு சொல்லியிருப்பாங்க. உதாரணத்திற்கு எம்ங்கிற நிறையினால உண்டாகக்கூடிய புலத்தில் 3 சின்ன புள்ளிகள் எடுத்துக்கலாம், PQR அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ R பக்கமாக இருக்குது, அப்போ இந்த இடத்துல புலம் அதிகமாக இருக்கும். தொலைவு அதிகமாகும் பொழுது புலத்தின் மதிப்பு குறையும். ஏன்னா இந்த சமன்பாட்டின்படி பாருங்கள், இது கீழே இருக்குது, இது மேலே இருக்குது. இப்போ இது அதிகமாச்சுன்னா இது கம்மியாகும், இது கம்மியாச்சுன்னா இது அதிகமாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, அப்போ அதுபடி பார்த்தோம்னா R தான் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும், Q கொஞ்சம் கம்மியாக இருக்கும், P இருக்கிறதுலே கம்மியான ஈர்ப்பு புலம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுதான் இங்கே கொடுத்துருப்பான், என்ன அளவுகளோட மதிப்புகளை கொடுத்துருப்பான். அடுத்து புலம் ஒரு இயற்பியல் அளவு என்றும் அது வெளியில் ஆற்றலையும் உந்தத்தையும் பெற்றுள்ளது என்றும் கண்டறியப்படுது. பொதுவாக இந்த புலம்ங்கிற கான்செப்டை, ஈர்ப்பு புலம் அப்படிங்கிறத ஈர்ப்பியல் விசையை கணக்கிடுவதற்காக ஒரு மேத்தமெட்டிக்கல் பேசிஸில் தான் அதை கொண்டு வந்தாங்க ஆரம்ப காலத்தில். அப்புறமா அதனுடைய முக்கியத்துவத்தை அறிஞ்சிட்டு அதை ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அதை ஒரு தனி இயற்பியல் அளவாகவே சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்குது. அது ஆற்றலையும் உந்தத்தையும் பெற்றுள்ளது அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருப்பான். அடுத்ததாக ஈர்ப்பு புலத்தின் அலகு என்னவா இருக்கும்னா Newton per kilogram அல்லது MS/-2.
இந்த சமன்பாட்டின்படி பார்த்தீங்கன்னா E ஈக்குவல் டு எஃப் பை M2, ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், மாஸுக்கு நிறைக்கு அலகு வந்துட்டு கிலோகிராம், இப்போ நியூட்டன் பர் கிலோகிராம் சொல்லலாம். இங்கே ஏ வெக்டர் ஈக்குவல் டு இ வெக்டர்னு சொல்கிறோம்ல, இப்போ இதனுடைய அலகும் சமம் தான். இது மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னா இதுவும் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான். அப்போ ரெண்டையுமே இங்கே நம்ம சொல்லிடுறோம். அடுத்ததா ஈர்ப்பு புலத்தின் மேற்பொருந்துதல் தத்துவம்னா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருப்பான். மேற்பொருந்துதல்னால என்ன அப்படின்னா, மொத்தமாக எவ்வளவு நிறைய நிறைகளோ அல்லது பொருள்களோ இருக்கிற இடத்துல, துகள்கள் இருக்கும் இடத்துல அதனுடைய மொத்த விளைவு என்னன்னு பார்த்தோம்னா அதை தான் நம்ம மேற்பொருந்துதல்னு சொல்லுவோம் பொதுவாக இயற்பியல்ல. இப்போ இந்த இடத்துல M1, M2, Mn அப்படின்னு சொல்லிட்டு n துகள்கள் இருக்கிறத எடுத்துக்கலாம். அவற்றிற்கான தொலைவு ஒரு P புள்ளியிலிருந்து அவற்றிற்கான தொலைவு R1 வெக்டர், R2 வெக்டர், R3 வெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ மொத்த புலம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, E மொத்தம் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு E1 வெக்டர் பிளஸ் E2 வெக்டர் பிளஸ் En வெக்டர். E1 வெக்டர் GM1 பை R1 ஸ்கொயர், இது GM2 பை R2 ஸ்கொயர். இப்படியே போட்டு இதை பொதுவாக எழுதுனோம்னா சமேஷன் I ஈக்குவல் டு 1 to n GMI பை RI ஸ்கொயர் இன்ட்டு R கேப் அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிடும். இதை படத்தில் போட்டு காமிச்சிருப்பான். M நிறைகள் இருக்குது, இங்கே M1 இருக்குது, ஆக்சுவலாக M1, இது M2. இதனால் உண்டாகிற புலம் E1 வெக்டார், இதனால் உண்டாகிறது E2 வெக்டார்னா மொத்தம்ங்கிறது என்னவாக இருக்கும்னா E1 வெக்டர் ப்ளஸ் E2 வெக்டராக இருக்கும். இப்போ தனித்தனி நிறைகளாக இல்லாமல், இந்த மாதிரி M1, M2ன்னு இல்லாமல் தொடர்ச்சியாக பறவைகளில் மொத்த நிறை இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த மாதிரி இடத்துல தொகையீட்டு முறையில் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டோம், ஏன்னா எல்லாம் தனியாக இருக்குது. இப்போ மொத்தமாக ஒரு தொடர் நிறை பரவல் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த சமன்பாட்டை பயன்படுத்த முடியாது, அங்கே தொகையீடுதலை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பான். And that's the end of this session, my dear students. If you have any doubts, please contact your respective teachers. Thank you. Nandri.